சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். கர்த்தர் யூத ஜனங்கள் எல்லோரையும் அழித்துவிடவில்லை. அவர் கொஞ்சம் ஜனத்தை தமக்கென்று மீதியாக வைத்திருக்கிறார். இது தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் வெளிப்படுத்துகிறது. யூத ஜனங்கள் எல்லோரும் பாவமுள்ள ஜாதியாயும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமாக இருந்தாலும் தேவன் எல்லோரையும் மொத்தமாக அழித்துவிடவில்லை. அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் யூத ஜனங்களில் கொஞ்சம் மீதியாக வைக்காதிருந்தாரானால் யூத தேசத்திற்கு சர்வ நாசம் உண்டாயிருந்திருக்கும். யூத தேசத்தின் அழிவு சோதோமின் அழிவைப் போலவும் கொமோராவின் அழிவைப் போலவும் இருந்திருக்கும். ஆனால் சேனைகளின் கர்த்தரோ தம்முடைய மகா பெரிய இரக்கத்தினால் யூத ஜனத்தை முழுவதுமாக அழித்து போடாமல் அவர்களில் கொஞ்சம் பேரை மீதியாக வைத்திருக்கிறார். யூத ஜனத்தார் எல்லோருமே பாவமுள்ள ஜாதியாயும் அக்கிரமம் செய்கிற ஜாதியாயும் இருந்தாலும் அவர்களில் ஒரு சிலர் தங்களை பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் விலக்கி காத்துக் கொள்கிறார்கள். யூத தேசம் முழுவதிலும் பரவிய பாவம் இவர்களை பாதிக்கவில்லை. இவர்கள் பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் ஜீவிக்கிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு யூத தேசத்தின் மீது வந்தபோது கர்த்தர் எல்லோரையும் தண்டிக்கவில்லை. பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் ஜீவித்த ஜனங்களை கர்த்தர் தண்டிக்காமல் விட்டுவிடுகிறார். பாவம் செய்த மற்ற ஜனங்களையோ கர்த்தர் அழித்து போடுகிறார். அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய நிருபத்தில் இந்த வாக்கியத்தை மேற்கோளாக சொல்லுகிறார். அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணல் அத்தனையாக இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். ரோமர் 9:27. பவுலின் காலத்தில் யூத மார்க்கத்தாரில் சிலர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை குறிப்பதற்காக பவுல் இந்த வாக்கியத்தை சொல்லுகிறார். மீதமுள்ளவர்களின் தொகை பொதுவாக சொற்பமாகவே உள்ளது. இவர்களே கர்த்தருக்கு உண்மையானவர்கள். சபையின் திரளான எண்ணிக்கையை வைத்து அது கர்த்தருக்கு பிரியமான சபை என்று முடிவு பண்ணிவிடக் கூடாது. திரளான ஜனங்கள் மெய்யான சபைக்கு அடையாளம் அல்ல. கிறிஸ்துவனுடையவர்கள் சிறு மந்தையாக இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்முடைய அழிவில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டார். நாம் அழிவுக்கு சமீபமாய் இருந்தோம். கர்த்தருடைய உண்மையான விசுவாசிகள் திறப்பின் வாசலில் நின்று நம்முடைய ஆத்துமா அழிந்து போகாதவாறு கர்த்தருடைய சமூகத்தில் நமக்காக வேண்டிக் கொண்டார்கள். ஒரு சபையில் ஏராளமான அங்கத்தினர்கள் இருந்தாலும் திறப்பின் வாசலில் நின்று கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனை பேர் அழிந்து போகிற ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள் என்பது மிகவும் முக்கியம். தேவன் நல்லவர். தமக்கு பிரியமானவர்களை கர்த்தர் அழித்து போடாமல் தமக்காக மீதியாக வைத்திருக்கிறார். மீதியாக தப்புவிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை போலவே நல்லவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பில் இருந்து தப்பிப்பதற்கு உதவி புரிய வேண்டும். மீதியாக வைக்கப்பட்டிருப்பவர்கள் பற்றிய உபதேசம். மீதியாக வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்பது யூதாவையும் இஸ்ரவேலையும் மற்ற கோத்திரத்தாரையும் குறிக்கும். இது புறஜாதியாரையோ அல்லது சபையாரையோ குறிக்கும் வார்த்தை அல்ல. இஸ்ரவேலில் மீதியாக வைக்கப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் தாவீதோடும் தாம் பண்ணிய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இஸ்ரவேலர் அனைவரையும் அழித்து போடாமல் அவர்களில் சிலரை மீதியாக வைத்திருப்பார். ஆபிரகாமின் சந்ததியார் பூமியை நித்தியமாக சுதந்தரிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் மீதியாக வைக்கப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் மீட்டு பாதுகாப்பார். மேசியாவின் கீழ் அவர்கள் நித்தியமாக மீட்கப்படுவார்கள். ஏசாயா 1:9 கர்த்தர் கொஞ்சம் பேரை மீதியாக வைத்திருக்கிறார். யூதாவும் எருசலேமும் அழியும் போது தேவ பிள்ளைகளில் ஒரு சிலர் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவார்கள். எல்லோரும் அழிந்து போயிருந்தால் தேவனுடைய ஜனம் சோதோமை போலவும் கொமோராவை போலவும் முற்றிலுமாக அழிந்து போயிருக்கும்.